ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தர்பேஷ். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்கு சண்முக முத்துசாமி இயக்கத்தில் வந்திருக்க டீசல் படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே வெற்றிமாறன் வாய்ஸ் ஓவரில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் குருடாயில் எடுக்கிறதுக்காக ஒரு பைக் போடுறாங்க. அதுக்காக வழக்கம் போலவே அங்கே இருக்க மக்களை வெளியேற்றுறாங்க. அதுக்காக அங்கே இருக்க மக்கள் போராடவும் செய்கிறாங்க. அதில் நிறைய உயிரிழப்புகளும் நடக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அந்த பைப்பை எடுக்கிற முயற்சியில் ஜெயிச்சாங்களா, அந்த மக்கள் திரும்ப அங்கே வந்தாங்களா அப்படின்றதா இந்த மொத்த படத்தோட கதையே. படத்தோட ஆரம்பத்தில் கதையோட கருவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்டோ போயிட்டு செகண்ட் ஹாஃபோட எண்டில் தான் திரும்ப அந்த கதைக்கே வருவாங்க. அந்தளவு படம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு தான் சொல்லணும். படத்தில் ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட்டு 3/4 மணி நேரம் தான் நல்லாயிருக்கும். அந்த 1 மணி நேரம் ரொம்பவே லேகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, டீசல் பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து வருது, அதை உற்பத்தி பண்ணுறவங்க, அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்கலாம் என்னென்னலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான புது கதைக்களத்தில் இந்த படம் இருக்கும். அந்த கதைக்களத்துக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலான்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தில் ஒரு ரைட்டிங்காகவோ ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவோ நிறைய பேக்ட்ராப் இருக்க தான் செய்யுது. படத்தில் ஹரிஷ் கல்யாணும் சரி, மற்ற ஆக்டர்ஸும் சரி, நடிக்கும்போது ஏதோ ஒரு ஹெசிடேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவங்களோட முந்தைய படங்கள் எல்லாமே இவங்க நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களை வச்சுக்கிட்டு படத்தில் ஒவ்வொரு சீனுமே ஏதோ ஒரு குறை தெரியுது. அவங்க நடிப்பில் ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நேரேஷன் சினிமாட்டோகிராஃபியுமே ஏதோ எடுக்கணுன்ற மாதிரி எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. படத்தில் மியூசிக் பற்றி சொல்லியே ஆகணும். படத்தில் நிறைய லேக் ஆகிற சீன் இருக்குது. அதெல்லாம் மியூசிக் தான் காப்பாற்றி விடுது. அந்தளவு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கதை மட்டும்தான் முக்கியம், ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்லாம் நான் பார்க்க மாட்டேன், கதை எனக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தால், எனக்கு 1-2 சீன் லேக்காக இருந்தாலும் நான் உட்காந்து பார்த்துவேன் அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் தேட்டர்லேயே போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தரலாம். எனக்கு இந்த படம் அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.